திரும்பவும் உங்கள்ட்ட அதே கேள்வி கேட்குறேன். ஒரு 5 செகண்ட் டைம் எடுத்துக்கோங்க. கடவுள் உங்க முன்னாடி வந்து 6 வரம் குடுத்தாருன்னா, என்ன வரம் கேட்பீங்க? நிஜமாவே ஒரு 5 நொடி யோசிங்க. யோசிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா என்ட்ட சொல்லுங்க வாயிலேயே. பணம் வேணும், வேலை வேணும், நோய் சரியாகணும், எனக்கு புடிச்சவங்க நல்லா இருக்கணும். இது எல்லாமே சாதாரண விஷயங்கள். இது தப்பில்ல. இது ரொம்ப ரொம்ப எதார்த்தமான விஷயங்கள். எல்லாருமே கேட்கறது. ஆனா, சுப்பிரமணிய பாரதியார், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இந்த 6 வரத்த எப்படி கேட்டாருன்னு பார்ப்போமா? அவர் கேட்ட இந்த 6 வரங்கள பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்குள்ள ஒரு ஆழமான மாற்றம் ஏற்படும். ஏன்னா, அவரு இந்த உலகத்த மாத்தணும், என்ன சுத்தி இருக்கிறவங்கள மாத்தணும், எனக்கு சுத்தி இருக்கிற பொருட்கள மாத்தணும்னு கேட்கல. அவரு தன்ன மாத்தணும்னு கேட்டாரு. அவரு சாதாரண கவிஞர் மட்டும் இல்ல, ஒரு பெரிய சிந்தனையாளர், ஞானி. நம்ம நாட்டையே தன்னுடைய கவிதையினால விழிப்புணர்வு ஏற்படுத்தின இந்த மகாகவி பாரதியார் வாழ்க்கை ஃபுல்லா போராடிக்கிட்டு இருந்தாரு. பெண் விடுதலைக்காக போராடினாரு, ஜாதிய ஒழிக்கிறதுக்காக போராடினாரு, பிரிட்டிஷர்கள எதிர்த்து போராடினாரு, வறுமைய எதிர்த்து கூட போராடினாரு. ஆனா, இவ்ளோ விஷயத்த போராடிக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன்ட்ட கடவுள் 6 வரம் குடுத்தாருன்னா, அவர் என்ன கேட்டிருப்பாருன்னு நெனைக்கிறீங்க? அவர் எத எதிர்த்து போராடுறாரோ, அத சரி பண்ணணும்னு தானே நெனைப்பாரு. ஆனா, சுப்பிரமணிய பாரதியார் அந்த இடத்துல தான் நிரூபிக்கிறாரு. நான் சாதாரண ஒரு கவிஞன் இல்ல, நான் ஒரு சாதாரண மனிதன் இல்ல, நான் ஒரு மகாகவி, நான் ஒரு யோகி அப்படிங்கிறத அந்த இடத்துல அவர் நிரூபிக்கிறாரு. அவர் கேட்டது